இஸ்லாம் வாங்க வாங்க. நல்லா இருக்கு அல்ஹம்துலில்லாஹ். Bro, sure, please wait. Inga சேர்ந்து இல்லைங்க. இல்ல அப்ப சேர்ந்து இல்லைங்க. வெயிட். ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. இங்க பாருங்க சார், இங்க பாருங்க. சார் இங்க பாருங்க. ஓகேவா? வெயிட். ஓகே வாங்க வாங்க. போயிடலாம், மஜிலிஸ் போயிடலாம். ஓகே. சுருங்கிய ஒரு 10 நிமிஷம் தமிழக மாநில ஜமாத்துடைய முன்னாள் செயலாளர் கணித்திற்குரிய மௌலானா இல்லாஹன் அவர்கள் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المتين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هن لباس لكم وأنتم لباس لهن وقال النبي صلى الله عليه وسلم الدنيا كلها متاع وخير متاع الدنيا المرأة الصالحة أو ما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மோமிகளே, இந்த மனதில் நிகழ்ச்சியினுடைய அருமையான உறவுகளே, இந்த மனவிழா நிகழ்ச்சியை நடத்தி சிறப்பிப்பதற்காக உதவி புரிந்திருக்கக்கூடிய இரு வீட்டார் சார்ந்த உறவினர்களே, உலமா பெருமக்களே, இந்த இல்லாமை பதிவு செய்து அற்புதமான முறையில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வழங்க வந்திருக்கக்கூடிய ஷம்சுல் சங்கத்தை சார்ந்த அருமையான நிர்வாக பெருமக்கள், இஸ்லாம் அருமையானவர்களே,
நாம் எல்லாம் ஒரு சிறப்பு வாய்ந்த சுன்னத்தான நிக்காஹுடைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக, இந்த மஜ்லிஸை ஏற்றுக்கொள்வானாக, இந்த மணமக்களை கபூல் செய்து கொள்வானாக. மணமக்களுடைய பெற்றோர் உற்றார் அவர்களை வாழ்க்கையில் வாசிய வந்திருக்கக்கூடிய அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஒரு அழகிய முறையில இறைவனுக்கு விருப்பமான அவனது இல்லத்தில் மஸ்ஜிதில் இந்த நிக்காஹ் நடைபெறுவதே மிகப்பெரிய ஒரு வாக்கியமாகும். அந்த வாக்கியத்தை இந்த மணமக்களுக்கு அல்லாஹ் தஆலா வழங்கி அருள்வதிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, திருமணத்தை பற்றி நிறைய செய்திகளை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அல் குர்ஆன் ஷரீஃபிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டவருடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் வாயிலாகவும் அற்புதமான பல தகவல்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த மஜ்லிஸிலே ஒரு 10 நிமிடங்கள் நம்முடைய மாப்பிள்ளையின் உறவை சார்ந்தவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 10 நிமிடங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுவான், மணமக்களை பற்றி பேசுகிற போது அவருடைய வாழ்க்கையின் பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டுகிற போது உன்ன லிபாசுல் லகும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன, கணவன் மனைவிக்கு ஆடையாகவும் மனைவி கணவனுக்கு ஆடையாகவும் இருக்க வேண்டும் என்று ஒரு அற்புதமான இலக்கிய நடையில் கணவன் மனைவி இந்த இருவரும் எப்படிப்பட்ட ஒரு இணைப்போடு தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர வேண்டும் என்பதற்கு அற்புதமான இந்த உவமை ஆடை என்பதற்கு ஒப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆடையை பற்றி நமக்கு தெரியும். ஆடை என்பது நமக்கு கண்ணியத்தை தருகிற, மரியாதையை தருகிற, மானத்தை மறைத்து விடுகிற, நம்முடைய குறைகளை நீக்கி விடுகிற, சமூகத்தின் பார்வையில் உயர்த்தி காட்டுகிற அற்புதமான ஒரு பொருள் தான் ஆடை என்பது. அதுபோல கணவன் மனைவிக்கு ஆடையாக, மனைவி கணவனுக்கு ஆடையாக அமையப்பெற வேண்டும் என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இது ஒரு சுருக்கமான செய்தி. இங்கே இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த திருமணத்தை பற்றி, இந்த மணமகன் மணமகள் இந்த உறவுகளை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் இது இன்றைக்கு நேற்று ஏற்பட்ட உறவல்ல, இன்று நேற்று ஏற்பட்ட உறவல்ல. நம்முடைய மணமகளின் தந்தையும் மணமகளின் தந்தையும் இந்த இருவரும் படிக்கக்கூடிய காலத்தில் வகுப்பு தோழர்களாக இருந்தவர்கள். அப்படி வகுப்பு தோழர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையின் உயர்ந்த நிலையிலே இருந்து கொண்டு ஒரு சிறந்த நன்மக்களை பெற்றெடுத்து, அப்படி பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் அவர்களின் மூலமாக குடும்ப ரீதியான நட்பு ரீதியாக இருந்த அந்த உறவு ரீதியாக பலப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான முன்மாதிரியான மணமக்களின் பெற்றோர்களாக இருக்கிறார்கள். சொல்மிக்க, செயல்மிக்க, செல்வாக்கு மிக்க, இப்படி பல்வேறு மிக்க என்று சொல்லிக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த எல்லா விதிப்புகளை காட்டிலும் தீமிக்க, தீனுள்ள குடும்பத்தை சார்ந்த 2 உறவுகள் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறது. இது தன்னுடைய வாழ்க்கை பயணத்தின் தொடராக இன்ஷா அல்லாஹ் அமையவும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அதை கடைசி வரையிலும் நீண்ட நெடிய காலங்கள் சந்ததி சந்ததியாக அவர்களுக்கு மத்தியில் எல்லா விதமான ஒற்றுமைகளையும் இணக்கங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பானாக. அருமையானவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனை பற்றி சொல்லுகிற ஒரு வார்த்தையை சொல்வார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லி அஹ்லி.
உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவியிடத்தில் குடும்பத்தில் சிறந்தவர், நான் என்னுடைய குடும்பத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நபி அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டுவார்கள். அதற்கு ஒப்ப நம்முடைய மணமகன் லாஃபிர் அவர்கள், உண்மையிலேயே லாஃபிர் என்று சொன்னால் வெற்றிக்குரியவர் என்பது பொருள். அந்த வெற்றி அவருக்கு இந்த திருமணத்தின் மூலமும் கிடைத்திருக்கிறது என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், 4 காரணங்களுக்காக நீங்கள் திருமணம் முடிக்கலாம். 4 காரணங்களுக்காக நீங்கள் திருமணம் முடிக்கலாம். துங்ககும் மரகத்துலி அறுபையும் விமானினா, செல்வத்திற்காக, வலி ஹசதினா, நம்முடைய குடும்ப பாரம்பரியத்திற்காக, வலி ஜமானினா, பெண்ணின் அழகிற்காக, வலி தீனினா, மாற்றத்திற்காக. இந்த 4 இருந்தாலும் கூட ஃபதுர் பிதாத்தின் மாற்ற தீனுடைய உணர்வுள்ள பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள், அவர்களை மனமுடிப்பு என்று அவர்கள் சொல்வார்கள். அதற்கு ஒப்ப லாஃபிர் அவர்கள் இந்த மணமக்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்திலும் இங்கே வெற்றியாளராக இருக்கிறார். அதுபோல அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் தன்னுடைய மனைவியோடு இணக்கமாக இருந்து ஒற்றுமையாக இருந்து 2 குடும்பங்களுக்கும் பெருமைகளை சேர்த்து தரக்கூடிய விதத்தில் அற்புதமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ வேண்டும் என்று உங்கள் அத்துணை பேர்களின் சார்பாக நான் கேட்டுக் கொள்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. கணவன் என்று சொன்னால் மனைவியிடத்தில் அவன் சிறந்தவனாக இருக்க வேண்டும், மனைவி அவனை பாராட்ட வேண்டும், மனைவி அவனை அங்கீகரிக்க வேண்டும். உலகத்தில் எத்தனை பெரிய அங்கீகாரம் இருந்தாலும் ஒரு மனைவியுடைய அங்கீகாரம் அவனுக்கு ஒரு கணவனுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவன் நல்ல மனிதன் அல்ல, அவன் கெட்ட மனிதன். நல்ல மனிதனுக்கும் கெட்ட மனிதனுக்கும் உண்டான வித்தியாசமே ஒரு மனைவியின் அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு ஒப்ப தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். எந்த மனைவிமார்களையும் விட்டுக் கொடுத்து பேச மாட்டார்கள். அதுபோன்று எந்த மனைவியரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுக் கொடுத்தும் பேச மாட்டார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருவர் வந்தார். வந்து ஒரு யூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க என்ற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு மாற்றமாக அஸ்ஸலாமு அலைக்க என்று சொன்னார். அஸ்ஸலாமு அலைக்க, அஸ்ஸலாமு அலைக்க என்பதற்கும் அஸ்ஸலாமு அலைக்க என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. சாந்தி உண்டாகட்டும், கருணை உண்டாகட்டும், அமைதி உண்டாகட்டும் என்று வாழ்த்துவதற்கு பதிலாக மாற்றமாக எதிராக அஸ்ஸலாமு அலைக்க மரணம் உண்டாகட்டும் என்ற ஒரு கொடுமையான வார்த்தையை யூதன் பொறாமையில் பயன்படுத்தினார். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலைக்க என்ற வார்த்தையோடு நிறுத்திக் கொண்டார்கள். ஆனால் அதற்கு அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன் கணவரை பார்த்து, தனக்கு பிரியமானவரை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, அனைத்து ஒழுக்கங்களுக்கும் நற்பண்புகளுக்கும் சொந்தக்காரரை பார்த்து ஒரு யூதன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டானே என்ற அடிப்படையில் அலைக்க சாமுவல் லஅனா, அங்கே பாருங்கள், தங்களுடைய கணவனை விட்டுக் கொடுக்காமல் எந்த சாபம் எந்த மரணம் அதை பற்றி எங்களுடைய நபிக்கு சொன்னாயோ அது உனக்கு உண்டாகட்டும் என்ற வார்த்தைகளை வேகமாக விட்டு விட்டார்கள். அப்பொழுதும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா, நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள், நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள். இல்லை நாயகமே, யாரை பார்த்து இந்த வார்த்தையை அவர் உச்சரிப்பது சொல்லுவது எப்படி எங்களால் தாங்கிக் கொள்ள முடியும்? தாங்கிக் கொள்ளவே முடியாது நாயகமே என்று சொன்னபோது, பரவாயில்லை, நான் என்ன வார்த்தை சொல்லி கவனித்தாயா? நீ பட்டன வார்த்தைகளை பயன்படுத்தி விட்டாய். பெண்கள் பழக்கம் தானே, பெண்களுடைய புத்தி தானே. நாம் கொஞ்சம் நிதானமாக பேசினாலும் அவர்கள் கொஞ்சம் நிதானம் இழந்து வார்த்தைகளை விட்டு விடுவார்கள். அதனால்தான் உறவுகளுக்கு மத்தியில் பல்வேறு பிரிவினைகளை நாம் பார்க்கிறோம். உறவுகளில் இணக்கத்தையும் உறவுகளில் பிரிவையும் உண்டாக்கி தருகிற மாபெரும் சக்தி பெண்கள் தான் என்பதில் சந்தேகம் இல்லை. நீ இப்படி சொல்லி இருக்க கூடாது. நான் என்ன சொன்னேன் பார்த்தாயா? அழைக்க என்று சொன்னேன்.
அதற்குள் எல்லாமே வந்து விட்டதே ஆயிஷா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆகவே அருமையானவர்களே, தன் கணவனை விட்டுக் கொடுக்கவில்லை. ஆகவே என்ன, தன்னுடைய கணவனுடைய குணம், நற்பண்புகள், நற்குணங்கள் அவை அனைத்தையும் அற்புதமான முறையில் விளக்கி வைத்து வாழ்க்கை நடத்தியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள். எனவே அருமையான நாஃபில் நம்முடைய மருமகனார் அவர்கள் அழகான ஒரு அற்புதமான ஒழுக்கத்தோடு வளர்க்கப்பட்டவர் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால் தான் நண்பர்கள் இங்கே சம்பந்திகளாக மாறியிருக்கிறார். அதுபோல பெண்ணை பொறுத்தவரையும் சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. நபி அவர்கள் சொல்வார்கள், இவர்கள் பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏன் அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும்? நண்பரின் மகளாக இருந்தாலும் கூட அந்த நண்பர் அந்த மகளை எப்படி வளர்த்திருக்கிறார் என்று பார்க்கிற போது குர்ஆன் ஹதீஸ் சொல்லி காட்டுகிற அந்த அற்புதமான விஷயம் நமக்கு வழங்குகிறது. அத்துன்யா குல்லுஹா மதா, இந்த உலகம் அனைத்தும் மனிதனுக்கு இன்பத்தை கொடுக்கிறது. வகைன மதாய் துன்யா, உலகம் தருகிற இன்பங்களில் மிகச்சிறந்த இன்பம் என்ன தெரியுமா? மனிதனுக்கு அமைதியை தருகிற, நிம்மதியை தருகிற, மகிழ்ச்சியை தருகிற இன்பம் என்ன தெரியுமா? சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் மர்அத்து ஸாலிஹா, நல்லொழுக்கம் உள்ள மிகச் சிறந்த பண்புள்ள பெண் என்று சொன்னார்கள், குறிப்பிட்டார்கள். அந்த ஒழுக்கம் உள்ள குடும்பத்தை சார்ந்தவர்களாக நம்முடைய பெண் வீட்டாரும் மிகச் சிறந்த ஒரு குணத்தை பெற்ற நிலையில் நம்முடைய மணமகன் லாஃபி அவர்களும் இங்கே இணக்கமாக இருப்பது, கரம் கோர்த்திருப்பது, இரண்டு நண்பர்கள் எப்படி இன்றைக்கு மற்ற நண்பர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்களோ, நண்பர்களாக மட்டும் நாங்கள் இருக்கவில்லை. என்னை அவர் பார்த்தார், அவர் என்னை பார்த்தார், நான் அவரோடு பழகினேன், அவர் என்னோடு பழகினார். எங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு நட்பு வளர்ந்து உங்களுக்கு ஒரு உறவை தேடிக் கொண்டிருக்கிறோம், நமக்குள் உறவை தேடி இருக்கிறோம், நீங்கள் தேடி இருக்கிறோம். என் மகனை அவருக்கு மருமகனாக, அவருடைய மகனை எனக்கு மருமகனாக நான் தேடி இருக்கிறேன் என்று சொன்னால் எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அற்புதமான அந்த நட்பு தான் அந்த நட்பின் முன்மாதிரி. அதுபோல இந்த உறவுக்கு முன்மாதிரியானவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இருவரும் செல்வங்கள் மார்க்கப்பட்டுள்ள மார்க்க அறிஞர்களோடு அன்பு சார்ந்த ஒரு தொடர்புடையவர்கள் இரண்டு பேர்களும் ஜபருல்லா காக்காவாக இருந்தாலும் சரி, நம்முடைய காரைக்குடி எண்ணமெச்ச ஹாஜியார் அவர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகள் மாப்பிள்ளையின் மணமகளின் தந்தையர்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு சிறந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த, நான் ஆரம்பத்தில் சொல்லி மீண்டும் சொல்கிறேன், சொல் மிக்கதை விட, செல்வாக்கு மிக்கதை விட, மிகைத்து நிற்பதை விட, மற்றவர்கள் மிகைத்து நிற்பதை விட தீன்தான் மிகைத்திருக்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழக்கூடியவர்கள். அந்த வாழ்க்கையில் தான் அல்லாஹ் இறையச்சத்தின் உச்சத்த நிலையை வைத்திருக்கிறான், வெற்றியையும் அவர் கையில் காண்பித்திருக்கிறான். எனவே இந்த மகிழ்ச்சி அல்லாஹ் கபூல் செய்து கொள்வதோடு நம் அனைவருடைய துஆக்களையும் அவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபீ கைர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வாழ்த்துக்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு பொருத்தமாக்கி தந்தர் புரிவானாக. தயவு செய்து மகிழ்ச்சியை சொல்கிறேன், நீங்களும் ஒருவரை சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். பாரக்கல்லாஹு லக்குமா சொல்லுங்கள், வ பாரக்கல்லாஹு அலைக்குமா வ ஜமா பைனக்குமா ஃபீ கைர் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எனக்கு அனுமதி வழங்கி சில வார்த்தைகள் பேச எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு சங்கத்தினர் மற்றும் மலர்வாசிகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. என்னுடைய வக்கீலாக உங்களை நியமனத்தை தேவாலய நிர்வாகத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று
இந்த மணமக்களை துஆ செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அல்லாஹ் இந்த மணமக்களை இருவரையும் வெற்றி பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. சாலிமான குழந்தைகளை ஈன்றெடுத்து இருவரையிலும் வெற்றி பெற்றவர்களாக வாழ அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. அனைவருக்கும் துஆ செய்யுங்கள். கொஞ்சம் நவர்றா. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah alladzi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi bil ghadwi wal asal. Wa na'udzu billahi min shururi anfusina wa min سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فأوصيكم عباد الله وإياي بتقوى الله. ألا وإن الله تعالى أمرنا بالنكاح ونهانا عن السفاح كما قال الله تعالى وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله والله واسع عليم. وقال تعالى اعلم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. قال النبي صلى الله عليه وسلم تناكحوا وتوالدوا وتكاثروا فإني أبالي بكم الأمم يوم القيامة ولو بالصحة. وقال أيضا صلى الله عليه وسلم تنكح المرأة لأربع لمالها ولجمالها ولحسبها ولدينها فاظفر بذات الدين تربت يداك. وقال أيضا صلى الله عليه وسلم إن أعظم النكاح بركة أيسره مقبولا أو كما قال عليه الصلاة والسلام. وقال أيضا صلى الله عليه وسلم النكاح من سنتي فمن رغب عن سنتي فليس مني. فأقول قولي هذا وأستغفر الله العظيم لي ولكم وأستعفيه عني وعنكم وعن جميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم. استغفر الله العظيم. 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 من كل ذنب من كل ذنب وخطيئة وعصية وأتوب
وأتوب إليه وأسأله وأسأله التوبة. التوبة. بسم الله بسم الله الحمد لله والحمد لله والصلاة والصلاة والسلام والسلام على سيدنا على سيدنا محمد محمد وعلى آل وعلى آل سيدنا سيدنا محمد. محمد. أذكرك الله تعالى بإمساك بالمعروف والتسريح بالإحسان. أنت هدرك نبيها بنت الشيخ نزير أحمد بصداق معلوم 500 عالي بحضرة وكيلا النبيها بشهادة من حضر في هذا المجلس الكريم. قبلت نكاحها نكاحها وتزويجها وتزويجها بالصداق بالصلاة الذكور ورضيت ورضيت به وبها. وبها. ஜனாப் ஷேக் நசீர் அஹமது அவருடைய மகள் நபியா என்ற பெண்ணை 205 கிராம் தங்கக்காலுக்கு அந்த பெண்ணுடைய தகப்பனாருக்கு வக்கீலாக இருந்து உங்களுக்கு நிக்காஹ் செய்து சேர்த்து தந்தேன். இப்பொழுது சொல்லப்பட்ட இப்பொழுது சொல்லப்பட்ட 205 கிராம் 205 கிராம் தங்க மகருக்கு அந்த மகளுக்கு நபியா என்ற பெண்ணை நபியா என்ற பெண்ணை என்னுடைய மனைவியாக என்னுடைய மனைவியாக மனப்பூர்வமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டேன் பொருந்திக் கொள்கிறேன். ஜனாப் ஷேக் நசீர் அஹமது அவருடைய மகள் நபியா என்ற பெண்ணை 205 கிராம் தங்கக்காலுக்கு அந்த பெண்ணுடைய தகப்பனாருக்கு வக்கீலாக இருந்து இங்கு பிள்ளைகளுக்கும் சமீப சாட்சியாக உங்களுக்கு நிக்காஹ் செய்து சேர்த்து தந்தேன். இப்பொழுது சொல்லப்பட்ட இப்பொழுது சொல்லப்பட்ட 205 கிராம் 205 கிராம் தங்க மகருக்கு தங்க மகளுக்கு நபியா என்ற பெண்ணை நபியா என்ற பெண்ணை என்னுடைய மனைவியாக என்னுடைய மனைவியாக மனப்பூர்வமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன் பொருந்திக் கொண்டேன். بارك الله لكم وبارك عليكم وجمع بينكما في خير. الفاتحة.
அப்படியா நல்லா இருக்கா மனசுல இருக்கவா எல்லா இடத்தையும் வீடியோ எடுத்துட்டு பார்ப்போம் மூஞ்சாத காமிப்பாரு நானும் அடியில அப்படி காசு தெரிஞ்சுட்டு